இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் vlog தான். ட்ரெஸ்ஸு செப்பல் இதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி ஷாப்பிங் வந்து எனக்கு தான். செப்பல்லாம் வாங்கி ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. செப்பல்லாம் பழசாகிடுது, அதனால் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். சண்டேனாலே வந்து பாண்டிச்சேரியில் கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா சண்டே மார்க்கெட் தான். இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், இல்லாத ஐட்டம்ஸே இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கி முதல்ல ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டே மார்க்கெட் போய் சுற்றி பார்க்கலாம். நான் வந்து சின்ன சின்ன கடைக்கு தான் போய் எடுப்பேன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அதுவும் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் தனியாக வந்து போட்டுப்பாங்க ஷாப். அந்த மாதிரி ஷாப்பில் போய் எடுக்கும்போது ட்ரெஸ் வந்து இன்னும் நல்லா நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு புதுசாக ஓப்பன் பண்ண கடைக்கு தான் வந்திருக்கேன். எங்கள் மேக்ஸிலாம் வந்து அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ஒன்று போட்டு பார்த்துருக்கேன். நிறைய ட்ரெஸ் வந்து பார்த்துட்டே இருந்தேன். நான் வந்து நினச்சி போகிறது ஒரு ட்ரெஸ் அது கிடைக்கணும் அப்படின்ட்டு நானும் நிறைய ட்ரெஸ் தேடினேன். எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கல, நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு வந்து நான் மைண்டில் ஒரு ட்ரெஸ் வச்சுட்டு போனால் அதே மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் பார்த்தா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இருந்தால் கூட சில ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணேன் என்ன அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக தான் இருந்ததுங்க. எப்படி சொல்கிறது, சைஸு அப்புறமேட்டு அந்த லென்த்து நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரி இருந்தது. ஒரு சில ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணேன். இந்த ப்ளூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என்னோடய கலருக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இந்த பிளாக் கலர் போட்டு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் வச்சுருந்தா அது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அதை நான் எடுக்கல. இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு சரி ஓகே எது வேணும் அப்படின்ட்டு கீழே போய் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் 4 கொண்டு வச்சிட்டேன். நான் எந்த ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் காமிச்சிருக்கேன். ஒரு வழியாக வந்து ட்ரெஸ்ஸை வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் செப்பல் தான் எடுக்கணும். நிறைய கடைக்கு வந்து போனோம். எனக்கு என் சைஸ்க்கு எதுவுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாடல் எதுவும் பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த ஷோரூமுக்கு வந்திருந்தோம். இது ஒரு நல்ல கம்பெனி பிராண்ட் தான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த செப்பல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே தான் வந்து ட்ரை பண்ணோம். 2-3 செப்பல் பார்த்தேன். என்னோடய சைஸ்க்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லை. எனக்கு ரொம்ப குட்டி கால் நினைக்கிறேங்க. ஸோ எனக்கு செப்பல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த செப்பலுமே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. நான் ஒரு 2-3 செப்பல் ட்ரை பண்ணேன். எனக்கு இது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்ததா. பிளாக் கலர் அப்படின்னா எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து பிளாக் கலரே எடுத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா செப்பல் எப்படி இருக்குன்னு சொல்லி நடந்து பார்த்தேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்ட்டு. கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வேறு மாடல் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். கொஞ்சம் நீட்டாக அந்த மாதிரி இருந்ததுங்க. என் சைஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லை. என்னோடது வந்து 7வது நம்பர் தான் நான் எடுத்தேன். 6வது நம்பர் எடுக்கும் போது ரொம்ப டைட்டாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து 7வது நம்பர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. ஆனால் கூட எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நடந்து பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்தது. அங்கே வேறு கண்ணாடி வச்சுருந்தாங்களா, அப்படி சும்மா கண்ணாடியில் கொஞ்சம் நடந்து பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு இது பிடிச்சிருந்ததா, சரி இந்த செப்பலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதை பேக் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்கன்னா பில் பே பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் வந்து போய்க்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஹேண்ட்பேக் வாங்கணும் அப்படின்ட்டு தான் ஒரு தாட் இருக்குது. அவ்வளோதான். பில் பே பண்ணியாச்சுங்க. 450 ஏதோ சம்திங் வந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து சண்டே மார்க்கெட்டுக்கு வந்து வந்திருக்கோம். சைடு பின் வந்து வாங்கலாம் அப்படின்னு தான் முன்னாடி ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன், ஃபேன்சி ஸ்டோரில். ரொம்ப வேஸ்ட்டு பின்னுங்க. அது ஒரு டைம் நம்ம பூ குத்தணும் அப்படின்னா கூட உடனே வந்தது எப்படி சொல்கிறது, லூஸ் ஆகிட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு இங்கே வாங்கலாம் அப்படின்னு வந்தேன். இங்கே பார்த்தோன்னே கலர் சேஞ்சிங் லிப்ஸ்டிக் இருந்து தான் சரி அது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க கலர் சேஞ்சிங் லிப் பாம் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொட்டு பாக்கெட் வந்து இந்த அட்டை ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னு தான் வாங்க வந்தோம். ஸோ முக்கியமாக அதுதான் வேணும் இல்லையா, அதுவும் ஒரு அட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஹேண்ட்பேக் ஏன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சுருக்க இந்த பேக் பார்த்திங்களா, இதில் வந்து ஜிப் அடிக்கடி வந்து டைட் ஆகிடும். அதாவது உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத்தோடு போய் பிடிச்சிக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா திறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு எமர்ஜென்சியில் திறக்கவே முடியாது. ஸோ அதனால் ஒரு பேக் வாங்கினா எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி வாங்கணும் அப்படின்னு பார்த்தேன். இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. இந்த பேக் ரொம்ப ரேட் வந்து காஸ்ட்லி இருந்தது. 1300 கிட்டே இருந்தது. அவ்வளோ காசு கொடுத்து பேக் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேக் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஹேண்ட் பேக்காகவும் எடுத்துக்கலாம், ஸ்லிங் பேக்காகவும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜிப்பு விட்டுச்சுன்னா நமக்கு வந்து வாரண்டிலாம் இருக்குது, 6 monthஸில் வந்து மாற்றிலாம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது தான், பட் காஸ்ட்லி இருந்தாலும் நான் இதை வந்து வாங்கலை. சரி ஓகே இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நானும் ஒரு 20-30 கடைக்கு மேலே ஏறி இறங்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி பேக் எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இந்த பேக் வச்சுட்டு வந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துங்க இந்த பேக்கு. பட் காஸ்ட்லியாக இருந்தனால நான் இதை எடுக்கலை. ஏன்னா 1200 கொடுத்து வாங்க வேண்டாம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறது, புண்பட்ட நெஞ்சு ஒரு பானிபூரி சாப்பிட்டு ஆற்றுன்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்லான்னு வந்தாச்சு. அவ்வளோதான், ஷாப்பிங் முடிச்சு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு சோப்பே இல்லை அப்படின்ட்டு எங்கள் சின்னவர் கேட்டிருந்தார். அவருக்கு வந்து ஒரு சோப்பு வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து இவங்க ஐட்டம்ஸ். இப்போது நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இப்போ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்ட்டு பார்க்கலாமா. அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்ட்டு. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர் போட்டு வந்து வாங்கினேன்.
இந்த ஒரு குட்டி கிளிப்பு, சின்ன குட்டி கிளிப் தாங்க. இது 20 ரூபாயா, ரொம்ப ரேட்டு தான். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு. அதாவது ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கினேன். நான் ஒரு 2 ருபீஸ் 3 ருபீஸ் இருக்கும் பார்த்தா இது 20 ரூபா சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம்தான். இது சண்டே மார்க்கெட்டில் தான் விலை கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இப்போ அங்கே தான் ரொம்ப ரேட் ஓவராக இருக்குது. என்ன பண்ணுறது, இது ரொம்ப அழகான்னு சொல்லி இது ஒன்று வாங்கிட்டேன்னா. அதுக்கப்புறமேட்டு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கினேன். இந்த ஸ்ப்ரே பாட்டில் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, நான் ஹேர் சீரம் வந்து நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவேன். முன்னாடி வச்சு ஸ்ப்ரே பாட்டில் அந்தளவுக்கு ஸ்ப்ரே பண்ண முடியல, அதனால் இது வாங்கினேன். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்குள்ளே பாருங்கள் தண்ணியெலாம் ஊற்றி வச்சு விளையாடிட்டுருக்காங்க. நான் எதுக்கு வாங்கினா, நான் ஒரு விஷயத்துக்கு வாங்கினா இவங்க வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு விளையாடிட்டுருக்காங்க. தண்ணி இப்போ தாங்க கொண்டு வந்ததுக்குள்ளாரவே தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி விளையாடுறாங்க. என்னத்த சொல்கிறது இவங்கள. இது வந்து 30 ருபீஸ் இது. அதுக்கப்புறமேட்டு இதுவும் வந்து சண்டே மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு ஒரு கத்தி ஒன்று வாங்கினோம். இது வந்து காய்கறி கட் பண்ணுறது கத்தி எல்லாம் உடச்சிட்டாங்க, அதனால இந்த ஒரு கத்தி ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்க, ஒரு சென்ட் ஒன்று, இந்த பர்ஃப்யூம் ஒன்று வாங்கினேன். இது ஜாஸ்மின் ஃப்ளேவர் அப்படின்னு தான் இது வாங்கினேன். இது வந்து சண்டே மார்க்கெட்டில் ஒரு தாத்தா வந்து சேல் பண்ணுறாங்க. ஒரு தள்ளு வண்டி மாதிரி போட்டுட்டு இது மாதிரி நிறைய வந்து சென்ட் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட அவ்வளோ கூட்டம் வந்து போகும். ஏன்னா ரொம்ப வாசனை இது அதிகமாக இருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குமா, ரேட் ரொம்ப கம்மி தான், ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால இது ஒன்று வாங்கினோமா. அதுக்கப்புறமேட்டு செப்பல் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா செப்பல் வந்து வாங்கினேன். பிகேசில் தான். என் சைஸுக்கு செப்பலே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப குட்டி காலாக இருக்கனால செப்பல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த செப்பல் ஒன்று வாங்கினா, இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஆனாலும் இது எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. ஆனால் இது ஒன்று வாங்கினேன்னா நல்லாயிருக்கு. செப்பல் ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டியான செப்பல் தான். ரேட்டு வந்து 450ன்னு நினைக்கிறேன். நான் தான் பே பண்ணேன், எனக்கே மறந்து போச்சு. இது ஒன்று வாங்கினேன்னா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து வாங்கியிருந்தேன். என்ன ட்ரெஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறாருங்க. மேக்ஸி மாதிரி ஒன்று, அந்த பார்ட்டி வேர் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். பட் நான் இதை பார்ட்டி வேராக யூஸ் பண்ணுறத விட இதை நான் வந்து சுடி மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளார வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து டைலருக்கு கொடுத்து தைக்கணும். அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அங்கே இருக்க இந்த பொம்மைக்கு தான் போட்டிருந்தாங்களா, எனக்கு இது பிடிச்சிருந்து நான் கேட்டவுடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து நமக்கு பொறுமையாக காமிக்கிறாங்க. எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து காமிக்க சொன்னாலும் முகம் சொல்லிக்காமல் வந்து அழகாக எடுத்து காமிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நமக்கு வந்து வச்சு காமிக்கிறாங்க. இது பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகுதா பாருங்கன்னு சொல்லி நமக்கு வச்சுமே காமிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் தான் வாங்கினேன். இது வந்து அப்படியே வியர் பண்ணிக்கலாம். இதுக்கு லெகின் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லைன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து லெகின் எடுக்க போகிறேன். அவங்க சொன்னாங்க ஆங்கிள் ஃபிட் லெகின் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் வந்து ஆங்கிள் ஃபிட் லெகின் எடுக்க போகிறதில்ல, நான் ஆல்ரெடி வச்சுருக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த நெக் இருக்கு இல்லையா, நெக் பார்ட்டில் வந்து நமக்கு இது மாதிரி எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த கை இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துலையும் வந்து நமக்கு இங்கே பார்த்திங்களா எங்கேயும் வந்து நமக்கு எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலருமே. இதில் பார்க்குறதுக்கு இதாக இருக்குது, இதே கலர் தான். அதே மாதிரி நம்ம ஹிப்க்கு மேலே வந்து எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒன்று எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸி ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இது 2 தான் எடுத்திருந்தேங்க. இது டைலர் கிட்டே போயிட்டு இதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி கொண்டு வரணும். இதில் ஸ்லீவ் ஆல்ரெடி இருக்குது, இதில் தான். ஸோ இன்றைக்கி ஷாப்பிங் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நான் இதை தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.